அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் கடந்த ஒரு வாரமாக ஹஜ்ஜு செய்வது எப்படி என்றும் ஹஜ்ஜு எந்த காரணத்திற்காக செய்யப்படுகிறது என்பதையும் சுருக்கமாக நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் பாக்கி இருக்கிற சில விஷயங்களை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னதாக குர்பானி என்று சொல்லக்கூடிய உல்ஹியா பிராணியுடைய சட்டத்திட்டங்களை ஆரம்பமாக நாம் பார்த்துவிட்டோம் என்று சொன்னால், அதில் ஏற்கனவே இருக்கிற நடைமுறைகள் என்ன, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அது சரிதானா இல்லையா என்பதை எல்லாம் விலகிக் கொள்ளலாம். உதாரணமாக இந்த உல்ஹியா பிராணியுடைய சட்டத்திட்டங்களில், குர்பானியுடைய சட்டத்திட்டங்களில் என்றைக்கு அந்த குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும் என்பதில் ஆய்வு செய்த அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இப்போ இல்லை, அப்போ இருந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய புத்தகத்தில் முவாத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்கிறாங்க. ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தை தொடர்ந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய 11, 12 2 நாட்கள் மாத்திரம்தான் அந்த குர்பானி பிராணியை அறுக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் தங்கள் புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், சொந்தமாக இல்லை, குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து அந்த அறிஞர்கள் ஒரு ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய உம்மு என்ற கிதாபில் அவங்க பதிவு செய்கிறாங்க, துல்ஹஜ் பிறை 10 அன்று, அதாவது பெருநாள் அன்றும் 11, 12, 13 4 நாட்களுமே பலியிடலாம், குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தங்களுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அது மாதிரி இமாம் இப்னு சிரீன் அப்படி சொல்லக்கூடிய அவர் ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவரும் ஒரு மிகச்சிறந்த அறிஞர். அவர் என்ன பதிவு செய்திருக்காரு சொன்னாக்கா, துல்ஹஜ் பிறை 10 முதல் இறுதி வரை, அதாவது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கருத்தையே அவர்களும் முன்மொழிந்து அவர்கள் தங்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். இதில் நெருக்கமான கருத்து எது என்பதை நம்ம டைரெக்டாக ஆய்வு செய்ய முடியும். அவர்கள் காலத்தை பொறுத்த வரைக்கும், அந்த இமாம்கள் காலத்தில் இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்போ கிடையாது. எப்போ இருக்கிற டெக்னாலஜி, நம்ம இன்றைக்கு ஒரு ஹதீஸ் வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹதீஸுடைய ஒரு வார்த்தையை மாத்திரம் டைப் பண்ணணும்னு சொன்னாக்கா, உலகத்தில் இருக்கிற அத்தனை கிதாபுகளிலும் எந்தெந்த கிதாபுகளில் எந்தெந்த விஷயம் இருக்கிறது என்று ஃபுல்லாக ஸ்க்ரீனில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தயார் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைய உள்ள கல்வி ஞானத்தை பொறுத்த வரைக்கும். அன்றைக்கு அப்படி கிடையாது. உதாரணமாக இமாம் மாலிக்கு ஒரு இடத்துல இருப்பார், இமாம் ஷாஃபி ஒரு இடத்துல இருப்பாங்க. 2 பேருக்கும் தொடர்பு கூட இருக்காது. ஒரு அடுத்த தெருவில் இருப்பாங்க ஒரு அறிஞர், இந்த தெருவில் இன்னொருத்தர் இருப்பார், தொடர்பு இருக்காது 2 பேருக்கும். இவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். இப்போ நம்மளுக்கு அப்படி கிடையாது. இப்போ கல்வி அல்லாஹ்வால் பரக்கத்து செய்யப்பட்டு ஒரு கொஞ்சம் படிப்பு இருந்தால் கூட போதும். அரபி ஞானத்தில் கொஞ்சம் படிப்பு இருந்தால் கூட ஒரு வார்த்தையை டைப் பண்ணி அப்படியே அடிச்சு விட்டோம்னு சொன்னாக்கா, எந்தெந்த புத்தகத்தில் என்னென்ன ஹதீஸ் இருக்குது, அது சஹீஹா லைஃபா, அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லையா என்பதையெல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் டெக்னாலஜிஸ் அதிகமாக வளரும் வருங்காலத்தில். அப்போ அதெல்லாம் நான் பயன்படுத்தேன். அந்த அடிப்படையில் முதலாவதாக துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஒரு ஹதீஸ் திருமதியில் 757வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் செய்கின்ற எந்த நல்ல காரியமும் எந்த நல்லறமும் அல்லாஹ்விடத்தில் விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அன்றைய தினம். அதுக்கு ஒரு சஹாபி கேட்குறாங்க, ஒரு நபித்தோழர் கேட்குறாங்க, ஜிஹாதை விட சிறந்ததா அப்படின்னு கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இந்த ஹதீஸில் ஜிஹாதை விட சிறந்ததா அப்படின்னு கேட்கும்போது ரசூல் சொல்கிறாங்க, ஆமாம்,
ஜிஹாதை விட சிறந்தது தான். உயிரையும் கொடுத்து அதுக்கான பணத்தையும் செலவு பண்ணி அதில் ஷஹீதாரங்களை அதை விட துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் செய்கிற அமல் வந்து மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் வந்து 757 இருக்குது. இந்த ஹதீஸை வந்து ஆதாரமாக காட்டித்தான் பல அறிஞர்கள் இன்றைய காலத்து நம்ம பிரபலமாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் மாத்திரம்தான் அறுத்து பலியிட வேண்டும், அதற்குத்தான் ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 10 மாத்திரம்தான் அறுத்து பலியிட்டிருக்கிறாங்க. அதன் காரணத்தினால 11, 12, 13 அறுத்து பலியிடக்கூடாது, அது வந்து நபி வழிக்கு மாற்றமானது, நபி வழிக்கு மாற்றமானது என்ற கருத்தை வந்து இப்போ உள்ள அறிஞர்கள் வந்து பதிவு செய்கிறாங்க. சரியா? அப்போ நம்ம போய் ஆய்வு செய்து பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே துல்ஹஜ் மாத்திரம்தான் 10 மாத்திரம்தான் அறுத்து பலியிட்டாங்களா என்று பார்க்கும் பொழுது அதுக்கும் ஆதாரம் நமக்கு கிடைக்கிறது. புகாரில் வந்து 951வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதில் ரசூல் சொல்லுவாங்க, நாம் வந்து முதல்ல வந்து தொழுகையை ஆரம்பிப்போம், அதற்கு பிறகு வீட்டுக்கு போயிட்டு அறுத்து பலியிடுவோம். யார் இவ்வாறு செய்கிறாரோ அவர் நமது வழிமுறையை பின்பற்றி விட்டார் அப்படிங்கிற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. முதல்ல தொழுகணும், வீட்டுக்கு சென்று குர்பானி கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகு இந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். இதுதான் நான் நடைமுறைப்படுத்திய வழிமுறைன்னு சொல்லி ரசூல் சொல்கிறாங்க. இது வந்து துல்ஹஜ் மாதம் 10ஆம் தேதி சம்பவம் தான். அது மாதிரி இன்னொரு ஆதாரம் இருக்குது. அது புகாரில் வந்து 5500 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, ஒரு ஹஜ்ஜு பெருநாளில் போது தொழுகை முடிந்த பிறகு நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பிராணிகளை அறுத்து குர்பானி கொடுத்தோம். சரியா? சிலர் தங்களுடைய பிராணியை தொழுகைக்கு முன்பாகவே அறுத்து பலியிட்டாங்க. அப்படி வரும்பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தி வருது, தொழுகைக்கு முன்னாடி யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்கள் குர்பானி கொடுக்கவில்லை, தங்களுக்கு இறைச்சிக்காக அவங்க அறுத்து பலியிட்டாங்களே தவிர அவங்க குர்பானி கொடுக்கவில்லை அப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில் 5500 இருக்குது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள், அதாவது ஹஜ்ஜு பெருநாள் அன்றைக்குத்தான் அவர்கள் வந்து குர்பானி பிராணி ஓட்டி கொண்டு தான் தொழுவாங்களாம். தொழுகை இருக்கிற அந்த தழலுக்கு பக்கத்திலேயே குர்பானியை அதையும் எடுத்துகிட்டு வந்து தான் வந்துக்கிட்டு தொழுது முடித்த உடனே குர்பானி அறுத்துருவாங்களாம். இப்படி எந்த ஆதாரத்தை பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11, 12, 13 அன்று குர்பானை கொடுத்ததாக எந்த ஆதாரமும் நமக்கு கிடைக்கவில்லை, ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11, 12, 13க்கு கொடுக்கலாம் என்று அனுமதி கொடுத்த ஹதீஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. நமக்கு எப்படி ஹதீஸ் கிடைக்கிது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை என்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் பிறை 10 மாத்திரம்தான் அறுத்து பலியிட்டார்கள் என்ற ஆதாரம் கிடைத்தாலும் அதுக்கு பிறகு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி? மற்ற தினங்களிலும் நீங்கள் வந்து அறுத்து பலியிடலாம். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களும் ஐயாம தஷ்ரீக் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லி அதுக்கு குர்ஆன் வசனத்தையும் அவர்கள் ஆதாரமாக காண்பிக்கிறார்கள். எப்படி இருக்குது? யௌமுன் நஹர், அறுத்து பலியிடும் நாள் அப்படி சொல்லிட்டு ஹஜ்ஜு பெருநாள் அன்றைக்கு அறுத்து பலியிடுதல் மிகச் சிறந்தது தான். ஏன்னு சொன்னாக்கா துல்ஹஜ் மாதம் 10 நாட்களும் செய்யக்கூடிய அமல்கள் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் 11, 12, 13 ஆகிய நாட்களில் வந்து அறுத்து பலியிடுதல் குற்றமில்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குற்றமில்லை, அதனால வந்து தப்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 மாதம் தான் அறுத்தாங்க, ஆனால் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செஞ்சது, இன்னொன்று அனுமதி கொடுத்தது, இன்னொன்று அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தது. அப்படி தான் நம்ம பிரித்து பார்க்கணும் சில விஷயங்கள். அந்த அடிப்படையில் நமக்கு வந்து இப்போ மிகச்சிறந்ததாக நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து பெருநாள் அன்றைக்கே அறுத்து பலியிட்டுருங்க. அதுக்கான சாத்தியக்குறைகள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கான சாத்தியக்குறைகள் இருந்தால் அன்றைக்கு பலியிடுறது சிறப்பு தான். அதே நேரத்தில் மக்கள் தொகை பெருக சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சலுகை இருக்கும் எல்லா விஷயத்துலையும். இது அறுத்து பலியிடுறது மாத்திரம் இல்லை, பல விஷயங்கள் வந்து சலுகை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது மார்க்கத்தில். எப்படி சலுகை கொடுக்கப்பட்டிருக்குது? சில நேரங்களில் வந்து தவறி விட்டால் தவறிய விஷயத்தை அப்புறம் தொழுது கொள்ளலாம். 2 வக்து இருக்கல தொழுகையில் முன் வக்து ஒன்று இருக்கும், பின் வக்து ஒன்று இருக்கும் எல்லா தொழுகைக்குமே. உதாரணமாக ஃபஜர் ஆரம்ப நேரம் ஒன்று, முடிவு நேரம் ஒன்று. லுஹர் தொழுகை ஆரம்ப நேரம் ஒன்று, முடிவு நேரம் ஒன்று. அசத் தொழுகை ஆரம்ப நேரம், முடிவு நேரம். மஹ்ரிப் தொழுகை ஆரம்ப நேரம், முடிவு நேரம். இஷா தொழுகை, இப்படி 2 நேரங்கள் இருக்கும். அதே மாதிரி அமல்களை பொறுத்த வரைக்கும் அந்த அமலை வந்து செய்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடுகிறானே தவிர அந்த நேரம் முடிந்து விட்டது, அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் தூதரும் விரும்பலை.
குற்றமில்லை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் சாத்தியம் இல்லாத நேரங்களில் சில விஷயங்களை வந்து தள்ளி போட்டு அதை செய்வது தவறு இல்லை என்று மார்க்கம் கற்றுக் கொடுத்துருக்குது. புரியுதா உங்களுக்கு? இன்றைய காலகட்டங்கள் இப்போ என்னென்னு சொன்னாக்கா, மக்கள் தொகை பெருக பெருக என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அது அறுப்பதற்கான ஆட்கள் கிடைக்கிறது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, இடம் கிடைப்பது கஷ்டமாக இருக்குது. ஒரு ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 1000 மாடுகளோ அல்லது 500 ஆடுகளோ அறுக்கும் பொழுது அதற்கான ஆள்கள் வந்து இல்லாத இருக்குது. அதை கருத்தில் கொண்டு தான் 10ல் கொடுக்கறது சிறப்பு தான். ஆனாலும் அது 11, 12, 13 ஆகிய நாட்களில் வந்து கொடுப்பதற்கு அனுமதி இருக்கின்ற காரணத்தினால அதை கொடுத்தாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிப்பான், அதை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது குற்றமில்லை. ஆனால் விடாப்பிடியாக இருக்கிற மார்க்காரிகள் அன்றும் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருந்திருக்கிறார்கள். எப்படி ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற கருத்துடைய அறிஞர்கள் வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இருக்கிறார்கள், கியாமத் வரை இருப்பார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் செய்யாததை நாங்கள் செய்ய மாட்டோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வந்து துல்ஹஜ் 10ல் தான் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நாங்களும் துல்ஹஜ் 10ல் தான் கொடுக்கணும், அதனால் நீங்களும் அப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லி மக்களை வந்து அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாதுங்க. நாங்கள் அப்படி தான் கொடுக்கணும், அவங்க தான் கொடுத்துக்கணும். அது நீங்களும் அப்படி செய்யணும்னு சொன்னாக்கா அந்த ஹதீஸ் தானே செய்யுது. எப்படி ரசூலுல்லாஹ் வந்து 11, 12, 13 கொடுக்கலாம்னு சொல்கிறான். குர்ஆனில் வசனமும் இருக்குது. இது மாலுமாத்துன்னு சொல்லிட்டு ஐயாமன் மாலுமாத், அறியப்பட்ட நாட்களில் நீங்கள் வந்து அந்த பிராணியை கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடலாம், மக்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னா குர்ஆன் வசனம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அறிஞர் பெருமக்களுக்கு வந்து ஆய்வு செய்து ஒரு சரியான கருத்தை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? சில விஷயங்களில் வந்து சலுகை இருக்குது. உதாரணம் பாருங்களேன், ஹஜ்ஜு செய்ய போகிறோம்ல, ஹஜ்ஜு செய்ய போகிறதுல இன்றைக்கு இருக்கிற மினா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிய மினா வந்து மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் தங்கியிருந்தாங்க. அங்கே தான் தங்கியிருப்பாங்க, 4 நாள் தங்கியிருந்தாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா மினாவுடைய எல்லை கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் அவங்க வச்சுருக்கிறாங்க, டென்ட் அடித்து போட்டிருக்கிறாங்க. ஏன்? 30 லட்சம் பேர், 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் தங்க வர்றாங்க. அப்போ அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, ஓஹோ இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த இடத்துல நம்ம வந்து உட்கார முடியாது, அது ரொம்ப சாத்தியமில்லாத விஷயமா இருக்குது, அதனால் இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மினா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த இடத்துலேருந்து பெரும்பாலும் இருக்காது. மஸ்ஜித் ஹைஃபுங்கிறது ஒரு கொஞ்சம் இடம் தான் அது. ஆனால் சுற்றி இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல கிலோமீட்டர் தூரம் இன்றைக்கி டென்ட் போட்டு வச்சுருக்காங்க மினாவில். அதே மாதிரி தான் அரஃபா மைதானம் அப்படி தான். அரஃபா மைதானம் ஆரம்பத்தில் இருந்தது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடையாது, ரொம்ப கிட்ட தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் தூரங்கள் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னாக்கா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மஷூரா பண்ணி ஆலோசனை பண்ணி மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்க சட்டங்களில் சில சலுகைகள் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் ஹஜ்ஜு செஞ்சாகணும், எல்லாம் அரஃபாவில் தங்கி ஆகணும், மினாவில் தங்கி ஆகணும், அதனால் எல்லாருமே குர்பானி கொடுத்தாகணும். எல்லா மக்களும் கொடுக்காகும் போது எப்படி உங்களுக்கு சாத்தியம் என்று சொல்லி அறிஞர்கள் வந்து ஆய்வு செய்து அந்த அதிசயம் எடுத்துக்காட்டி குர்ஆன் வசனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு தீர்வை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இது என்னது, துல்ஹஜ் பிறை 10ஆம் நாளில் கொடுப்பது சிறந்தது. அதுக்கு சாத்தியம் இல்லாத போது மற்ற நாட்களில் கொடுப்பதும் சரியாக தான், அல்லாஹ் கபூலாக்குவான் என்று தான் அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க பெரும்பாலும் அதிகமாகும். ஆனால் காலங்கள் வர 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 இது போன்ற அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்லுகிறார்கள். அவர்களை நம்ம வந்து கருத்து தவறு என்று சொல்ல முடியாது. அவர்கள் தங்கள் கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் கேட்டுக்கொண்டு நம்மால் முடிந்தால் சாத்தியம் இருந்தால் சரியான தேதியில் நம்ம கொடுப்போம். இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும், மற்ற நாட்களை கொடுப்பது தவறு இல்லை. ஆனால் அந்த துல்ஹஜ் 10 பிறை அன்றைக்கு 10ஆம் அன்றைக்கு அந்த பெருநாள் அன்றைக்கு வேறு காரணத்தை சொல்லி தள்ளிப்படக்கூடாது. சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோம், ரத்தம் படிஞ்சிடும். சில பேர் அப்படி நினைப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் அன்றைக்கி பெருநாள் அன்றைக்கி புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறோம், அங்கே போய் அறுத்தம்னு சொன்னாக்கா ரத்தம் படிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜாலியாக வெளியே போய் சுற்றிட்டு வந்துடலாம் அந்த நாளையில், அதனால் சாப்பிட்டுக்கலாம், மறுநாள் ஜாலியாக மாற்றிட்டு போகிறோம். அப்படி நினைக்கக்கூடாது. சாத்தியத்தை வந்து நம்ம முதல்ல வந்து பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கு கொடுப்பதற்கு முயற்சி செய்யணும். அப்படி சாத்தியமே இல்லாத நேரத்தில் மற்ற நாட்களில் கொடுப்பது தவறில்லை என்று சொல்லி நமக்கு அறிகிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அவ்வளோ ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. இன்னும் பல சட்டங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.